நான் குறைஞ்சது 10 கடையிலையாவது கேட்டிருப்பேன் இந்த சால்னாவோட சீக்ரெட் என்னென்னு. ஒரு சிலர் சொன்னாங்க, ஒரு சிலர் சொல்லலை. சொன்னவங்கள வச்சு பார்க்கும்போது இந்த மசாலா தான் அதுக்கான சீக்ரெட்னு தெரிஞ்சுது. இது என்ன மசாலான்னு நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். நம்ம வந்து நிறைய இடத்துல சால்னா சாப்பிட்ருப்போம். பரோட்டா சால்னானா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும். ஒருத்தருக்கு இந்த கடையில் சாப்பிட்றது பிடிச்சிருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு ஒரு கடையில் சாப்பிட்றது பிடிச்சிருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த கடையில் விட அந்த கடையில் தான் நல்லா இருக்குவாங்க, அந்த கடையில் விட வேறு கடையில் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் பிடிச்சிருக்கு. அதனால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டேன். கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஒரு சிலர் தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு அரைச்சி பண்ணுறாங்க, ஒரு சிலர் தக்காளி வெங்காயத்தை வதக்கி அப்படியே பண்ணுறாங்க. நான் அதில் ஒரு ஸ்டைல் தான் இன்றைக்கி பண்ணுறேன். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு சோம்பு, 4 லவங்கம், சின்ன துண்டு பட்டை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 1 2 அதிகப்படுத்திக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தாலே அதே சைஸில் தக்காளி 2 போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இது சால்னா வந்து பரோட்டாவுக்கு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கும் தோசைக்காக தான் இதை பண்ணுறேன். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கட்டும். இதெல்லாம் வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நான் எல்லாம் கலந்து அரைச்சிருக்க மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைக்கலாம் போகிறதில்ல, நான் அப்படியே தான் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் கூட நான் 1 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த சீக்ரெட் மசாலா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்கன் மசாலா தான். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன் டேஸ்ட் மாறுதுன்னா இது தான். ஒரு சிலர் அதில் சிக்கன் மசாலா போடுறாங்க, ஒரு சிலர் மட்டன் மசாலா போடுறாங்க, ஒரு சிலர் கரம் மசாலா மட்டும் போடுறாங்க. நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா போடுவோம் இல்லையா, பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அந்த மசாலா ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மசாலாவை மாற்றி மாற்றி போடுறதுனால தான் நமக்கு டேஸ்ட்டு மாறி மாறி கிடைக்குது. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. போட்டு ஒரு மூடி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இட்லியும் தோசையும் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் இதை பண்ணினேன். இப்போ சின்ன துண்டு தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். 7 8 முந்திரி எடுத்திருக்கேன். முழு முந்திரியாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 எடுத்துக்கோங்க, 4 5 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல அதை ஊற்றிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு ஹோட்டலில் ரோட் சைட்லலாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்டியான சால்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குயிக்காக ரெடியாகிற மாதிரியே ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.